Hi friends, welcome to Arvind Tamil channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான சுக்கு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுனால கோல்டு, வாய் தொல்லலாம் சரியாயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு கை அளவுக்கு மிளகு, ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு துண்டு சுக்கு, ஒரு சின்ன சைஸு, ஒரு கை அளவு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சைஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். பாருங்கள், புளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. புளி தண்ணியில் இப்போது மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இடித்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அப்படியே போட்டோன்னா அரைப்படாது. அதனால் சுக்கு, மிளகு, ஜீரகம் இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மழமழன்னு அரைக்க வேண்டாம், லைட்டாக திரி திரியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதோ அரைச்சாச்சு. இதை பவுலில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. பாருங்கள், பூண்டு, கடுகு, ஜீரகம் பொரிஞ்சோடனே பூண்டு போட்டுடுங்க. பூண்டு போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை தூளாக நுணுக்கி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஏன் போடலைன்னா அதில் ஒட்டிக்கும், அதனால் தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மிளகு, ஜீரகம், சுக்கு, அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், கொஞ்சம் பாதி அளவுக்கு சுண்டுற அளவுக்கு இப்போது இந்த சுக்கு, மிளகு, ஜீரகம் அதை கொட்டி கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள் குழம்பு. இந்த நேரத்தில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக தான் போடணும் பெருங்காயம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். சும்மா ஒரு 2 கொதி கொதித்த உடனே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காக நல்ல சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப நல்லது இந்த குழம்பு, வாயுக்கு, கோல்டுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க, இப்போ நாங்களும் சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. நல்லா பூண்டுலாம் பாருங்கள் நல்லா இருக்குது, நிறைய போட்டிருக்கேன். பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு ஒரு கீரை பொரியலோ இல்லை கேரட் பொரியலோ செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எதுவும் செய்யாதனால முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன். முட்டை ஆம்லேட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.